என்னோட பேர் ஜுகேன். நான் இந்த படத்தோட இயக்குனர் ப்ளஸ் நடிகர். வெள்ளை அப்படின்ற படத்தை விஸ்வா ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கு. இது இந்த விஸ்வா ட்ரீம் வேர்ல்டோட முதல் படம். விஸ்வா ட்ரீம் வேர்ல்டோட தயாரிப்பாளர்கள் ரஞ்சித் கண்ணா, ரவீந்திரன் என்னோட 15 வருஷம் நண்பர்கள். எனக்காக இந்த படத்தை கொடுக்குற அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். வெள்ளை அப்படின்றது ஒரு கிராமத்தோட பேரு. அந்த வெள்ளை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா இதயங்களும் வெள்ளை அப்படின்ற அர்த்தத்துல வெள்ளைன்னு பேர் வச்சிருக்கோம். பொதுவா சினிமானா கதை ஹீரோவா இருக்கும், கதாபாத்திரம் ஹீரோவா இருக்கும். ஆனா இந்த படத்துல இந்த வெள்ளை கிராமம் தான் ஹீரோ. வெள்ளை அப்படின்றது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு வெறும் வார்த்தைகளால் மட்டுமே சொல்ற படம் இது இல்லை. இந்த படத்துல நிஜமாவே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வெளியுலகம் மட்டும் நேசிச்சிட்டு இருக்கிற அந்த உலகத்துல உள்ளுலகம் மட்டும் நேசிக்கிற ஒரே ஒரு கிராமம் தான் வெள்ளை. இந்த கிராமத்துல காந்தி தான் முதல் கடவுள், மனிதநேயம் தான் முதல் வேதம். அங்கு இருக்கிற 215 குடும்பமும் ஒரே குடும்பமா, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற 530 இதயங்களும் ஒரே இதயமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா அந்த கிராமத்தோட ஹைலைட். அங்க இருக்கிற வீடுகளுக்கு மட்டும் இல்ல, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இதயங்களுக்கும் கதவு இல்ல. அந்த இதயங்களோட வெளிச்சம் வெளிநாடுகளையும் பரவி வெளிநாட்டவரையும் வர வச்சு இந்த மாதிரி வெள்ளை கிராமங்கள் வெளிநாடுகளையும் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அங்கேயும் காதல் இருக்கு. ஆனா அந்த காதல்லையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அங்க நினைக்க மட்டும்தான் உரிமை இருக்கு, சொல்றதுக்கு உரிமை இல்லை. இது மாதிரி நிறைய வித்தியாசங்களை ஏந்திட்டு இருக்கிற படம் தான் வெள்ளை. இந்த படத்துக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா கடுமையா உழைச்சி இந்த கதையை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட கதை டிஸ்கஷன் அப்படின்னு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் செலவு பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய இந்த படத்துக்காக மெனக்கட்டிருக்கோம். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் 5 பாடல்கள் 5 வெரைட்டியாக வந்திருக்கு. அதில் 3 பாடல் நான் எழுதியிருக்கேன். எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ற நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பிகினர்ஸ் வியூவருக்கு என்னோட வணக்கம். வெள்ளை இதனோட 3rd மூவி. இந்த படத்தில் டபுள் ஹீரோ. லைக் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஜுகைன், நான் வந்து இந்த படத்தில் ஆன்டி ஹீரோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து வெள்ளையோட மூவியோட சாங் ரிலீஸ் ஃபங்க்ஷன். இந்த படத்தில் 5 டிஃப்ரெண்ட் சாங், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானர். லைக் பேத்தாஸ், ஒரு ஊருக்கோசம் ஒரு சாங், அப்புறம் டுவெட் சாங், ஃபெஸ்டிவல் சாங் அண்ட் ஐட்டம் சாங். 4 சாங்ல நான் ஆடிருக்கேன். ஆன்டி ஹீரோனால எனக்கு ஒரு ஐட்டம் சாங் கிடைச்சிச்சு, ஹீரோனால டுவெட் சாங் அவருக்கு கிடைச்சிச்சு. அவ்வளோதான். என்னோட கேரக்டர் எப்படின்னா கலெக்டர். வெள்ளை கிராமத்தில் நான் எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறதா அந்த கதை. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுக்கணுன்ட்டு என்னோட கைண்ட் விஷ் ரிக்வெஸ்ட் அண்ட் ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பிஹைண்ட் வித் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்ரஜா. நான் வெள்ளை படத்தோட ஹீரோயின். அண்ட் முதல்ல எனக்கு இந்த அவகாசம் கொடுத்துருக்கு ஜுகேன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஜுகேன் சார் வந்து அவரே ஹீரோவை நடிச்சிட்ருக்காரு, அதுக்கப்புறம் அவரே டைரக்டர், அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூசர் தான். அவர் கூட வேலை செய்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்னோட கேரக்டர் பார்த்து சொல்லணும்னா, என்னோட கேரக்டர் நேம் வந்து தீபா. தீபா வந்து ஒரு க்யூட்டான ஒரு பியூட்டியான ஒரு கேரக்டர். வில்லேஜில் இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரக்டர். அண்ட் வெள்ளை இது வந்து ஒரு டைட்டில். இது டைட்டில் ஆனால் வெள்ளை மீன்ஸ் ஒயிட். ஒயிட்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒயிட்னஸ் இருக்கும். ஒயிட்னஸ்ன்னா அவர் ஹார்ட் எல்லாம் அப்படி பியூரிட்டியாக இருக்கும். அவர் வந்து எல்லாரும் யாருன்னா அவர் ஊருக்கு வந்தது உடனே அவரோட ரிசீவிங் எல்லாம் ஒரு பியூரிட்டி இருக்கும். அவர் ரிசீவிங்கில் எல்லாரும். ஸோ அப்படியான ஒரு பியூரிட்டியான ஒரு கிராமம் ஒரு ஸ்டோரி இது. இது வந்து இந்த கிராமம் வந்து காந்தி பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த கிராமத்துக்கு தலைவர் கேரக்டர் வந்து பெரிய தலைவர் கேரக்டர் வந்து மகாதேவன் சார் பண்ணிட்டு இருக்காரு. அவர் காம்பினேஷனில் என்னோட இது ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார் கூட வேலை செய்கிறது எனக்கு வந்து ஒரு ஜாலியாக முடிஞ்சது. இந்த படத்தை முதல்ல என்னன்னா, இந்த டீமோட என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஃபேமிலியான என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படியான ஒரு டீம் இது. ஸோ நான் வந்து இந்த டீமில் இருந்தது ஒரு ஃபீல் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியில் இருக்கிறது அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் கோ டைரக்டர் சார் கனகராஜன் சார், செல்வம் சார் 2 பேரும் வந்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணிட்டாரு. நல்ல என்கரேஜ்மெண்ட் இது. ஸோ நான் வந்து தமிழ் கொஞ்சமாக பேசுறது நல்லா பேசுங்கன்னு எல்லாரும் அந்த யூனிட் எல்லாரும் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நான் வந்து இது நல்லா என்ஜாய் பண்ணி அவரோட ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துகிட்டு நான் இவ்வளோ தமிழ் பேசுறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சாங்ஸ் பார்த்து சொல்லணும்னா இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப பெருமையான வந்திருக்கேன். ஒரு மெலடி சாங், அதுக்கப்புறம் ஒரு மாஸ் சாங், அதுக்கப்புறம் வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் என்னோட டீம் நல்லா பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் மிதுன் ஷனாய். நான் இந்த படத்தினுடைய இணை இசையமைப்பாளர். இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு என் எஸ் வரதராஜன் அவர்கள் அமரராகி விட்டதால் அவர் தொகுத்து கொடுத்த இசை மெட்டுக்களை எல்லாம் நான் வரிசைப்படுத்தி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் மற்றும் பின்னணி இசையுமே அமைச்சிருக்கேன். இந்த படத்தில் 5 வகையான பாடல் இருக்கு. 5 வகையான சிச்சுவேஷன்களுக்கு பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்து கிராமத்தில் தண்ணி கொண்டு வரதுக்காக ஹீரோ பண்ண ஒரு ஹீரோயிசம் சாங்கும் மற்றும் ஒரு கோயில் திருவிழாவில் பாடப்படுற ஒரு பாடல் மற்றும் ஒரு லவ் டுயட், ஒரு ஐட்டம் நம்பர் மற்றும் ஒரு மாண்டேஜ் பேத்தாஸும் இருக்கு. இதில் முன்னணியாக இன்றைய காலகட்டத்தில் பாடிக்கிட்டு இருக்க ஹரிஷ் ராகவேந்திரா, சுசித்ரா, ஸ்வேதா மேனன், மது பாலகிருஷ்ணன் போன்றவர் பாடியிருக்காங்க. பாடல்கள் நல்லா வந்திருக்கு. படமாக்கப்பட்ட இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நீங்களும் தியேட்டருக்கு போய் பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், என் பேர் பிரபாகர். நான் இந்த வெள்ளை படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் 5 சாங்ஸ் இருக்கு. இதில் பர்டிகுலர் ஒரு சாங் சொல்லணும்னா டியூட் சாங். விஷுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது வாகமன் என்ற ஊரில் ஷூட் பண்ணப்பட்டது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ.